ஓகே, இன்னைக்கு நம்ம மல்டிபிள் ஸ்டேட் எப்படி யூஸ் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம போன ப்ரோக்ராம்ல ஒரு ஸ்டேட் மட்டும் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஒன்றுக்கும் மேற்பட்ட ஸ்டேட்டை எப்படி யூஸ் பண்றதுன்னு இப்போ பார்க்க போறோம். ஸோ இப்போ நம்ம அவுட்புட் பார்ப்போம். ஸோ போனதுக்குரியது இப்போ நமக்கு தேவையில்லை, அதனால ஃபுல்லாக டெலிட் பண்ணிடுவோம். இப்போ நமக்கு ஃபங்க்ஷன் இது வேணுங்கிறதுக்காக ஆர்எஃப்சி கொடுத்து என்ட்ரு அடிச்சாலும் வந்துடும். ஸோ அதே எக்ஸ்போர்ட்டும் ஆயிருது. நான் இந்த இடத்துல இப்போ ஒரு பைக்கு அப்படிங்கிறது நம்மளோட ஃபங்க்ஷனோட நேம். இப்போ பைக்கோட மாடலும் ப்ரைஸும் இங்கே கொடுக்க போகிறோம். ஸோ நான் ஒரு H2 டேக் எடுத்துக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன், மாடல் அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே ப்ரைஸ் அப்படின்னு கொடுத்துக்கிட்டேன். இங்கே நான் எம்டியாக கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம இங்கே ஒரு ஸ்டேட் கிரியேட் பண்ணிடுறோம். ஸோ நான் இனிஷியலாக என்ன மாடல் இருக்குன்னு வைக்கிறேன்னா இப்போ டிவிஎஸ் ரைடர் கொடுத்தாச்சு. இப்போ நான் இந்த இடத்துல போட்டு காமிக்கிறேன். மாடல் அவுட்புட் பார்ப்போம். ஸோ மாறி இருக்கு, டிவிஎஸ் ரைடர் மாறி இருக்கு. இப்போ ப்ரைஸுக்கு அதே மாதிரி தான் கொடுக்க போகிறோம். நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு 90,000 90,000 கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி ருபீஸ் அப்படிங்கிறத போட்டுக்கிறேன். ஸோ நம்ம இங்கே வேரியபிள் போட போகிறோம். ப்ரைஸ் சேவ். ஓகே, இப்போ 90,000 வந்துருச்சு. ஸோ இது மல்டிபிள் ஸ்டேட் யூஸ் பண்ணி பார்த்துட்டோம். இதை நம்ம எப்போ அப்பப்போக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் பண்ணிக்கிறதுன்னு பார்த்துருவோம். ஈஸி தான். இப்போ நான் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வைக்க போகிறேன், 2 பட்டனை வைக்க போகிறேன். 2 பட்டன் மாடல் ப்ரைஸ். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அதுக்கு மாடலுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களா, ப்ரைஸுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களான்னு கேட்கும். ஸோ நம்ம அது கொடுக்குறதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே அப்டேட் ஆகும் பாருங்கள். ஓகே, இப்போ ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிப்போம். ஸோ 2 ஃபங்க்ஷன் தேவை. நம்ம ஃபங்க்ஷன் சேஞ்ச் மாடல் ஒன்று. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் சேஞ்ச் ப்ரைஸ் ஒன்று. ஸோ லிட்டரலாக இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரிஞ்சிருக்கோம். இப்போ இந்த ஐடியில் உள்ள வேல்யூ எடுக்க போகிறோம். ஸோ நான் ஒரு லெஃப்ட் கரண்ட் வேல்யூ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். equal to get element by id. So id name specs dot value கொடுத்தாச்சு. இப்போ நம்ம சேஞ்ச் மாடல் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம அப்டேட் பண்ணுற மாடலோட நேம் அப்டேட் பண்ணுறதா இருந்தால் செட் மாடல்னு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம தான் வச்சுருக்கோம். ஸோ நம்ம அதில் வழியாக தான் நம்ம அப்டேட் பண்ண முடியும். ஸோ செட் மாடல் அதோட கரண்ட் வேல்யூவை கொடுத்தாச்சு. இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இப்போ ஸ்பெக்ஸுக்கு ஒர்க்கு, மாடலுக்கு ஒர்க்கா. இப்போ நான் ஆக்டிவா அப்படின்னு மாற்றிட்டு மாடலை கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே சேஞ்ச் ஆகிருக்க பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு அதே வேல்யூவை இங்கே காப்பி பண்ணிட்டு வரேன். இங்கே செட் ப்ரைஸ் அப்படின்னு போட்டு இங்கே அதே கரண்ட் வேல்யூவை நான் இங்கே கொடுக்க போகிறேன். இப்போ நான் இங்கே 50,000 கொடுக்குறேன். ப்ரைஸை கிளிக் பண்ணுறேன். ஸோ சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இதான் மல்டிபிள் ஸ்டேட்டை ஒரு ஃபங்க்ஷனில் வச்சு எப்படி அப்டேட் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.